திரு வில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ். அதன்பின் சில நாட்களில் நடுவேல் துறைமுகத்திற்கு திரும்பியிருந்தான். கடலுக்குள் அழைத்து சென்ற பரதவர்களுக்கு கூறியதை விட 2 மடங்கு செல்வமும் கொடுப்பதாக சொன்னதால் அவர்கள் அவனுடன் விடுதி வரை வந்தனர். அவர்களுடன் கடல் பாசி நிறைந்த பெட்டியை சுமந்து கொண்டு சில பணியாட்களும் வந்தார்கள். தந்தை விடுதியை அடைந்ததை அங்கு விளையாடி கொண்டிருந்த அழிசி முதலில் பார்த்தான். பார்த்ததும் மகிழ்ச்சியோடு ஓடிச் சென்று நெடுவேலை கட்டி கொண்டான். அவனை தூக்கி முத்தம் கொடுத்த நெடுவேல், பாட்டன் எங்கே என்று கேட்டான். உள்ளே என்றான் அழிசி. அப்பொழுது நெடுங்கீரனார் வெளியே வர இவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். வந்ததும் கண்களாலே என் மகன் நெடுவேலிடம் பேசினார். அவ்வாறே அவனும் பேசினான். இருவருக்குமான அந்த ரகசிய உடையாளுக்கு பிறகு தந்தை 20 பொற்காசுகளை எடுத்து வாருங்கள் என்றான் நெடுவேல். இதோ என்று நெடுங்கீரனார் விடுதிக்குள் சென்று செல்வத்தை ஒரு துணிமுடிப்பில் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். அதை பரதவர்களிடம் கொடுத்தான் நெடுவேல். அவர்கள் முடிப்பை பெற்று பிரிந்து செல்வத்தை சரிபார்த்த பின் அங்கிருந்து புறப்பட்டனர். பணியாட்களும் தகுந்த கூலியை கொடுத்து அனுப்பி வைத்தான் நெடுவேல். பிறகு அங்கிருந்த பெட்டியை நெடுங்கீரனார் தூக்கி கொண்டு உள்ளே செல்ல நெடுவேலும் அவன் இடையில் இருக்கும் அழிசியும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். உள்ளே வந்த பின் நெடுங்கீரனார் வேகமாக அந்த பெட்டியை திறந்து கடல் பாசிகளை விலக்கி அடியில் இருந்த இறைச்சங்கை பார்த்தார். அதை பார்த்தவுடன் அவரது கண்கள் பளிச்சிட்டன. சங்கை கையில் எடுத்து ஆராய்ந்தவர் சிரிப்புடன் தனது பேரனையும் மகனையும் பார்த்தார். நாம் உடனே இது அரசரிடம் சேர்க்க வேண்டும், புறப்படுவோம் என்றார் மகிழ்ச்சியில் சிரிக்கும் நெடுங்கீரனார். அவர்கள் மூவரும் கரும்பெண்ணை நதி முற்றுமிடத்தில் இருந்த துறைமுகத்தை நீங்கி தெற்கு நோக்கிய தங்களின் பயணத்தை தொடங்கினர். முதலில் புறவுத்தேரில் தொடங்கிய அவர்களது பயணம் ஒரு இடத்தில் சிக்கி நின்று விட்டது. தேர் நின்றதை அறிந்து அனைவரும் கீழே இறங்கி என்னவென்று பார்த்த பொழுது அவர்கள் பயணித்து வந்த தேரின் சக்கரங்கள் சேற்றுக்குழியில் சிக்கியிருந்தன. தேரோட்டியும் அவன் உதவியாளர்களும் சக்கரத்தை விடுவிக்க முயன்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களை நெருங்கிய நெடுங்கீரனார், அதிக தூரம் பிடிக்குமோ என்று வினவினார். அதிக நேரமாகுமோ என்றார். அதற்கு இல்லை, இன்னும் சற்று நேரத்தில் வெளியே எடுத்து விடலாம் என்றான் தேரோட்டி. அதன்பின் புறவிகளை அடித்து ஓட்டி சக்கரங்களை மீட்டும் பணி தொடங்கியது. அதனால் அதே தேரில் பயணித்து வந்த பலரும் கீழே இறங்கி காத்திருந்தனர். இப்படி அவர்கள் பேசியபடியே நடந்தனர். சிலர் இயற்கை அழைப்பிற்காக ஒதுங்கி நின்றனர். பெருவீதியின் ஓரத்தில் நிற்கும் நெடுங்கீரனார் தன் அருகே இருக்கும் நெடுவேலை பார்த்தார். இப்பொழுது என்ன மகனே செய்வது? பொறுத்திருந்து பார்ப்போம் தந்தையே. தாமதமானால் இந்த பெருவழியை வரும் ஏதேனும் ஒரு வண்டியை பிடித்து விடுவோம் என்றான். நெடுங்கீரனார் பெருமூச்சு விட்டார். அப்போதுதான் அவருக்கு அழிசியின் நினைவே வந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தவர், அழிசி எங்கே என்று பதட்டத்துடன் நுழைந்தார். நெடுவேல் இங்குதான் அருகில் நின்று கொண்டிருந்தான் என்று தேடினான். பிறகு தேரிற்குள் இருக்கின்றானா என்று பார்க்கச் சென்றனர். சென்றவன் அங்கு அவனை காணாமல் தந்தையை பார்த்து, இங்கும் இல்லையே என்று பரபரப்புடன் கூறிவிட்டு சுற்றுமுற்றும் தேடலானான். அவன் தேரில் இல்லை என்பதை கேட்டதும் நெடுங்கீரனாருக்கு பதற்றம் தொட்டி கொண்டது. குழந்தை எங்கே, இறைவா என மீண்டும் அவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். தந்தையும் மகனும் இப்படியும் ஓடி ஓடி அருகே இருக்கும் பகுதிகளில் அழிசியை தேடினர். அவன் எங்கும் இல்லை. பிறகு நெடுங்கீரனார் அந்த பெருவீதியிலேயே சிறிது தொலைவு வந்த பின்பு இருபுறமும் இருக்கும் வெட்ட வழியில் தேடினார். வலது பக்கம் பார்த்துவிட்டு இடது பக்கம் பார்த்தவர் சட்டென்று நின்று விட்டார். அவர் கண்கள் நிலைக்குத்திய இடத்தில் அழிசி தென்பட்டான். அந்த வெட்டுவெளியின் நடுவே தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கும் அவனை பார்த்தவர் தனக்கு பின் வந்து கொண்டிருக்கும் மகன் நெடுவேலை பார்த்து, மகனே என்றார். நெடுவேல் தன்னை பார்த்ததும் அழிசி இருக்கும் இடத்தை கையசைப்பு மூலம் தெரிவித்த நெடுங்கீரனார் அழிசியை நோக்கி நடந்தார். நெடுவேலும் அவர் பின்னே விரைந்தான். அழிசி தான் கண்டெடுத்திருந்த ஒரு பொருளை கையில் வைத்து ஆராய்ந்தபடியே நின்றிருந்தான். அது ஒரு இரும்பு கேடயத்தின் உடைந்து சிதிலமடைந்த பகுதி. அதில் இருக்கும் சின்னத்தை அவன் பார்த்து கொண்டிருந்த நேரம் அவன் பின்னே வந்து நின்று நெடுங்கீரனார், அழிசி இங்கே என்னடா செய்கிறாய் என்று வினவியபடியே பேரனின் கைகளில் இருக்கும் கேடயத்தின் சின்னத்தை பார்த்து அமைதியானார். அவர் அருகே வந்து நின்றதும் நெடுவேலும் அரிசி பிடித்திருக்கும் கேடயத்தை கண்டான். அழிசி தாத்தனையும் தந்தையையும் பார்த்து, இதை இங்கு கண்டெடுத்தேன், இந்த சின்னம் எதை குறிக்கிறது என்று வினவியவன் பாட்டனிடம் அதை நீட்டினான். கேடயத்தை வாங்கிய நெருங்கீரனார் அதன் மீது பொறிக்கப்பட்டிருந்த புலி, மீன், வில் ஆகிய மூவேந்தர்களின் சின்னத்தையும் அதற்கு வெளியே வரையப்பட்டிருந்த சங்கிலியையும் தடவி பார்த்தார். பாட்டா என்றான் அழிசி. அவர் அவனை பார்த்தார்.
பிறகு மீண்டும் கேடயத்தின் மீது பார்வையை தொடுத்து, இது இந்த மொழிபெயர் தேயத்தின் முன்பு நிலைத்திருந்த மூவேந்தர் கூட்டுப்படையைச் சேர்ந்தது. இதில் இருக்கும் புலி சோழரையும், வில் சேரரையும், கயல் பாண்டியரையும், சுற்றியிருக்கும் சங்கிலி வேளிர்களையும் குறிக்கும் என்ற நெடுங்கீரனார் அந்த வெட்ட வெளியை நிமிர்ந்து பார்த்தார். பல வருடங்களுக்கு முன் அவர் அங்கு மூவேந்தர் கூட்டுப்படை அப்பொழுது அவர் கண்முன்னே வந்து நின்றது. வெறுமையாக இருக்கும் அந்த வெட்ட வெளியில் திடீரென்று அனைத்தும் அவருக்கு தோன்றின. பெரும் பெரும் கூடாரங்களும், யானைகளும், புரவிகளும், தேர்களும், வாள், வேல், வில், கேடயம் முதலான பலவித ஆயுதங்களும், உரசும் சப்தமும், சேர சோழ பாண்டிய மற்றும் வேளிர் வீரர்களின் உரையாடல்களும் அவர் கண்முன்னே காட்சியாய் விருந்தது. அதன் பின் அதை சுற்றி இருந்த அந்த பெரும்படையின் பிம்பம் காற்றில் கரைந்தது போல் மறையத் தொடங்கிற்று. கடந்த காலத்தில் சிக்கிக்கொண்டு சிலையாக நிற்கும் நெடுங்கீரனாரின் தோளை தொட்டு நிகழ்காலத்திற்கு அவரை அழைத்து வந்தான் நெடுவேல். அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு பிறகு அந்த கூட்டுப்படையின் சின்னத்தை பார்த்தார். இங்கிருந்த மூவேந்தர் கூட்டுப்படைக்கு என்னென்ன இருந்தது பாட்டா என்று வினவினான் அழிசி. பெருமூச்சு விட்ட அவர், கூட்டுப்படையின் ஒப்பந்தம் முறிந்துவிட்டது அழிசி என்றார். அந்த சமயம் பெருவீதியிலிருந்து ஒருவன் இவர்களை அழைத்தான். தேர் கிளம்ப உள்ளது, வாருங்கள் என்று அவன் சத்தமிட மூவரும் அவனை பார்த்தார்கள். பிறகு, வாருங்கள், நமக்கு காலம் அதிகமில்லை, கங்கை அரசரிடம் சங்கை அரசரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார் நெடுங்கீரனார். கேடய பாகத்தை அங்கேயே போட்டுவிட்டு இருவரையும் அழைத்து கொண்டு அவர் சென்றார். தந்தையின் கையை பிடித்து கொண்டு செல்லும் அழிசி பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தபடியே சென்றான். அவன் கண்டெடுத்த அந்த கூட்டுப்படையின் சின்னமடங்கிய கேடயம் கதிரவனின் ஒளிப்பட்டு மின்னிற்று. இறைசங்கை சுமந்து செல்லும் மூவரையும் நீண்ட நேரம் நாட்களுக்கு பல்வேறு வழிகளில் காடு, மலை, ஆறு போல் வெவ்வேறு பகுதிகளை கடந்துதான் பயணித்தனர். ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுடைய பயணம் செய்யும் முறை மாற்ற நேர்ந்தது. புறவித்தேர், மாட்டு வண்டி, பரிசல், படகு, மலையேற்றம், இறக்கம் என மூவரும் மிகவும் சிரமமான பயத்தை மேற்கொண்டனர். ஒரு வழியாக மூவரும் நீண்டகாலமாக அனுபவித்த துயரங்கள் எல்லாம் தொலைக்கும் இடம் வந்தது. மூவரும் அவர்களின் அரிய நாட்டின் தலைநகரான தகடூரை அடைந்தனர். நாட்டை அடைந்ததும் தங்கும் இல்லத்திற்கு கூட செல்லாமல் நேராக பெருங்கோ அதிபர் அரசனை காண மூவரும் கோட்டையை நோக்கி விரைந்தனர். தகடூரை சுற்றியுள்ள வனமே அன்று மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. வனமெங்கும் வானரங்களின் கூச்சலும், பறவைகளின் பாடல்களும், அவற்றின் சிறகுகளும், அடித்துக்கொள்ளும் தடதட ஒலியும், யானைகளின் பிளிரலும், மேலும் மேலும் என பல விலங்குகளின் சப்தங்களும் எங்கும் எழுந்து எதிரொலித்தன. இந்த சப்தங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ஒரு புறவித்தேர். அதனுள் இருந்து இறங்கி கீழே நின்றார் பெருங்கோள் அதியமான். நரைத்த பெரும் மீசையும் பிடரியும், வசிமிகுந்த விழிகளும், அழகிய நரைத்த தலைமுடியும் அவரது அடையாளங்கள். மேலும் மார்புக்கு குறுக்கே தோளில் பயணிக்கும் ஒற்றை வெண்ணிற ஆடை, கழுத்தில் ஆபரணங்கள், காதுகளில் குண்டலங்கள், கைகளில் வளையல்கள், இடையில் ஒரு வாள் என பெருங்கோ அதியமான் பார்ப்பதற்கு கம்பீரமான கண்களும் ஆண்மையையும் உரித்தாக கொண்டிருந்தார். பெருங்கோ அதிபரை கண்டபின் அவருடைய தோற்றம் மட்டும்தான் கம்பீரமானது என்னுவோர் அவர் குரலை கேட்டால் ஆடிப்போய் விடுவார்கள். நேரிலிருந்து இறங்கிய பெருங்கோ அதியமான் தன் மகனிடம், இன்று விலங்குகளின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்தது, கவனித்தாயா இளங்கோ என்றார். அடடி, அவர் குரலில்தான் எத்தனை ஆண்மை! கணீர் கணீர் என அடித்தொண்டையிலிருந்து பேச்சு எழுந்தது. ஆம் தந்தையே, நானும் கவனித்தேன் என்றான் இளங்கோ அதியமான். இளங்கோவையும் தந்தையும் ஒத்த கனத்த குரல் உடையவன்தான். அப்போது பணியாளர்கள் நீர்க்கிண்ணங்களுடன் அவர்கள் முன் வந்து நிற்க தந்தையும் மகனும் அவற்றில் தங்கள் கைகளை கழுவினர். அதன்பின் பணியாளர்கள் துணி கொடுக்க அதில் தத்தம் கைகளை துடைத்து கொண்டனர். பணியாளர்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு அகன்ற பின் இருவரும் பேசியபடியே அரசவையை நோக்கி நடந்தனர். இது விலங்குகளின் இனப்பெருக்க காலம், அதுதான் என்றார் பெருங்கோ அதிபர். இக்காலத்தில் அவை உணவு தேடி அலைந்து மாமிச உண்ணிகளுக்கு இரையாக வாய்ப்பு அதிகம் உள்ளது, சரிதானே தந்தையே? ஆம், இதுபோல் நடவாமல் இருக்கத்தான் இப்பொழுது நாமே உணவு வழங்குகின்றோமா? இளங்கோ, இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது. நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் எதிர்த்து போட்டி போட்டாலும் இறுதியில் வெல்லப்போவதென்னவோ இயற்கைதான். அதுபோல் என்னதான் நாம் மாமிச உண்ணிகளிடமிருந்து இவற்றை காக்க நினைத்தாலும் சுழற்சி முறையில் நடக்கும் உணவுச் சங்கிலி நடந்த வண்ணம்தான் இருக்கும்.
அதற்காக நாம் நம் பணியை செய்யாமல் இருந்திட முடியாது அல்லவா? ஒரு அரசன் மக்களை காப்பது போல் தன் நாட்டின் இயற்கையையும் காக்க வேண்டும். நாடும் காடும் வெவ்வேறு அல்ல மகனே. காடு இருந்தால்தான் நாடு இருக்கும். நீ வீசும் விதைப்பந்துகள் நம் காலத்தில் பயன் கொடுக்காமல் போகலாம். ஆனால் நமது வருங்கால தலைமுறையை வாரி அணைத்து பாதுகாக்கும். சரிதான் என்பது போல தலையை அதைத்தான் இளங்கோ அதியமான். அதன் பின் இருவரும் அரசவை வாயிலை அடைந்தனர். தகடூரை தலைநகராக கொண்டிருக்கும் அதிய நாடு சிற்றரசல்ல, அது பல சிற்றூர்களை கொண்ட பேரரசு. சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இணையான ஒரு நிலையில்தான் அதியன் அரசும் விளங்கி வந்தது. பெரும் எல்லை பகுதியை கொண்டது என்பதால் வழக்குகள் பலவும் வாழ்த்துகள் பலவும் அதியமானின் அரசவையை தேடி வந்த வண்ணமே இருந்தன. அதியரும் செங்கோல் ஏந்தி வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து அனைத்து வழக்குகளுக்கும் நீதி வழங்குவார். அன்றும் வழக்கம் போல அவற்றையெல்லாம் சந்திக்க பெருங்கோ அதியமானும் இளங்கோ அதியமானும் சென்று கொண்டிருந்த வேளையில் அவர்கள் இடைமறித்த அதிகாரி ஒருவன் பணிவுடன் வணங்கி அவனுடைய பெயர் பராசுரன், அதியரின் படைத்தலைவன். யாது செய்தி சூரா கேட்டார் பெருங்கோ. அரசே, நெடுங்கீரனாரும் அவருடைய மகன் நெடுவேலும் வருகை தந்துள்ளார்கள் என்று பராசுரன் கூறியதும் தான் தாமதம். சற்றும் யோசிக்காமல் அவையை தள்ளி வையுங்கள். அரசருக்கு முக்கியமான பணி ஒன்று இருப்பதாக அமைச்சர் பெருமக்களிடம் தெரிவித்து விடுங்கள். வழக்குகளை அமைச்சர்களின் அமர்வே விசாரிக்கட்டும் என்ற பெருங்கோ விரைந்து நெடுங்கீரனாரை அழைத்து வா என்றார். அவரது பரபரப்பை கண்டு பராசுரன் தானும் பரபரப்படைந்தவனாக உத்தரவை பெற்று கொண்டு சென்ற பின் அங்கே குறுக்கும் நெடுக்கும் நடந்தார் பெருங்கோ அதியர். தந்தையை கவனித்துக் கொண்டிருந்த இளங்கோ, தந்தையே, மீண்டும் கேட்கின்றேன், இதெல்லாம் அவசியம்தானா? இப்பொழுது கூட எனக்கு இதில் நம்பிக்கை பிறக்கவில்லை என்றான். நடந்து கொண்டிருந்த பெருங்கோ நின்று அவனை பார்த்தார். பிறகு நெருங்கி வந்து, உன் வயதில் இருக்கும் பொழுது நானும் இப்படித்தான் உன் பாட்டனிடம் சொன்னேன். ஆனால் அதை செவிகளில் கேட்ட பின்புதான் நம்பினேன். நீயும் கேட்பாய், அதற்கான காலமும் வரும், அப்பொழுது நம்புவாய். அதுவரை பொறுத்திரு என்றார் பெருங்கோ. அப்பொழுது அங்கு நெடுங்கீரனாரும் நெடுவேலும் அழிசியும் வந்து சேர்ந்தனர். மூவரும் கரங்களை கூப்பி தாழ்பணிந்த அதியமானை வணங்கி எழுந்தார்கள். வணங்குகின்றோம் அரசே என்றார் நெடுங்கீரனார். வருக வருக, உங்களைக் கண்டு எத்தனை திங்கள் ஆகின்றன? பயணமெல்லாம் நலமாக இருந்ததா என வினவினார் பெருங்கோ அதியமான். இறைவன் அருளால் அனைத்தும் நன்றாகவே நடந்தேறியதையா என்றார் நெடுவேல். தலையாட்டிய பெருங்கோ அதியமான் அழிசியை பார்த்து சிரித்தார். பிறகு அவனை கையெஸ்து அருகே அழைத்தார். அவன் சற்று தயக்கத்துடன் அவரை பார்த்தபடியே அருகில் சென்றான். அவனை தூக்கி முத்தம் கொஞ்சிய பெருங்கோ அதியமான், அழிசி, நீயும் உடன் சென்றிருந்தாயல்லவா என்று கேட்டார். ஆம் என்றான் அவன். நீ பயணத்தில் பார்த்ததையெல்லாம் பிறகு எனக்கு கூற வேண்டும், செய்வாயா என சிரிப்போடு கேட்டார் பெருங்கோ அதியமான். அதற்கும் அழிசி சரி என்றான். அதன் பின் அவனை கீழே இருக்க பெருங்கோ நெடுங்கீரனரை பார்த்தார். அவரோ மன்னரின் விழிமொழியை புரிந்து கொண்டவராக இறைசங்கை தேடிக்கொண்டு சென்ற பயணம் முழுமையடைந்து விட்டது அரசே, எந்தாருங்கள் என்று தன் தோள்பையில் இருந்து எடுத்து வந்த அபூர்வ சங்கை பெருங்கோவிடம் கொடுத்தார் நெடுங்கீரனார். அதை கையில் பெற்ற பெருங்கோ அதியமான் தன் கண்களில் ஒத்தி எடுத்து சிலிர்ப்புடன் பார்த்தார். அந்த சங்கின் மேல் 1000 சிறு சிறு கண்கள் போன்ற வடிவங்கள் நிரம்பி இருந்தன. இளங்கோ அதியமானும் அதை பார்த்தான். அவனுக்கு இதிலெல்லாம் உடன்பாடில்லை என்பதால் உச்சு கொட்டி பெருமூச்சு விட்டான். இறைசங்கையை ஆராய்ந்து கொண்டிருந்த பெருங்கோ அதியமான் வீரர்களிடம், உடனே கணியரை அழையுங்கள் என்றார். அரிய நாட்டு வீரர்கள் புறவிகளில் கணியரின் வீட்டில் முன் வந்து நின்றனர். அங்கு குடிலின் வாயிலில் அவரது மனைவியும் மற்ற பெண்களும் கூடி அமர்ந்து தங்க தாயக்கட்டைகளை கொண்டு ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தனர். வெட்டு, அந்த காயை நகர்த்து, ஹஹஹா, அடியை சீக்கிரம் உருட்டுடி, இது போன்ற பெண்களின் சிரிப்பும் பேச்சும் அதனுடன் அடுப்பில் கொதிக்கும் கோழி இறைச்சி குழும்பின் மனமும் அங்கு நிரம்பியது. விளையாடும் பெண்களில் ஒருத்தி நிமிர்ந்து புறவிகளில் வந்திருக்கும் வீரர்களை பார்த்தாள். பிறகு உடனிருப்போரிடம், அங்கு பாருங்கள், வீரர்கள் வந்துள்ளார்கள் என்று தெரிவித்தாள். அந்த பெண் கூறியதும் கூடியிருந்த பெண்கள் அனைவரும் அங்கு பார்த்தனர். கணியரின் மனைவியும் வீரர்களை பார்த்தார். பின் தன் கையை புருவங்களில் ஓட்டி, யாது செய்தி என்று சத்தமிட்டு வினவினாள். வீரர்களில் ஒருவன், கணியரை அழைத்து செல்ல வந்திருக்கிறோம், மன்னர் பெருமானின் கட்டளை என்றான். பெருங்கோதியரின் கட்டளை என்றதும் கணியரின் மனைவி பயபக்தியுடன் எழுந்து அவர்கள் முன் சென்று நின்றார். மன்னரின் அழைப்பா? அடடே,
இப்பொழுதே பார்த்து அவர் வனவாசம் சென்றிருக்கிறாரே, எப்போது திரும்புவார் என்று தெரியாதே என்றாள் அவள். அதை கேட்ட வீரர்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு கனியின் மனைவி பார்த்து, வனத்தில் எந்த பகுதியில் இருப்பார் அவர் என்று வினவினான் ஒருவன். அதுவும் தெரியாது, வனத்தில் எங்காவது அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருப்பார். பெரும்பாலும் அவரை கண்டறிவது கடினம். இருவரும் சற்று யோசித்தனர். பின் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசித்துவிட்டு அவர் துணுவியை பார்த்தனர். அவர் வீடு திரும்பினால் மன்னரின் அழைப்பை தெரிவியுங்கள் என்றான் ஒருவன். அவசியம் கூறுகிறேன் என்றாள் அவள். அதையடுத்து இருவரும் தங்கள் புரவிகளை திருப்பி நேராக வனத்திற்குள் நுழைந்தனர். கணீரை கையோடு அழைத்து வரும்படி பெருங்கோ அதிபர் கட்டளை கொடுத்துள்ளதால் வனத்திற்குள் சென்று அவரை தேடி கண்டறிந்து பிறகு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தனர் அந்த இரு வீரர்களும். இப்போது எதற்காக நம் மன்னரை கணீர் சந்திக்க வேண்டும்? 2 தினங்களுக்கு முன்புதானே அரண்மனைக்கு அவர் வந்து சென்றிருந்தார் என்று வினவினான் புரவிகளில் முன்னேறும் 2 வீரர்களில் ஒருவன். வேறெதற்கு? எல்லாம் தொலைந்த மன்னரின் செல்வத்தை கண்டுபிடிக்கத்தான். நம் மன்னரும் இளவலும் இதற்காக பலவித முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். என்ன இருப்பினும் நம் மன்னருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது என்றான் 2ஆம் அவன். அவரவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவருக்கு விருப்பமில்லாவிட்டால் வாழ்வை உதறிவிட்டார். தன் பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார். என்னை கேட்டால் நம் அதிய மன்னர் இதையெல்லாம் முன்னெடுப்பதே வீண் என்பேன். இப்படி அவன் கூறியதும் உடன் புறவியில் வருபவன் சட்டென்று அவனை பார்த்தான். அடே, உனக்கு நெஞ்சு உரம் இருந்தால் இதை நம் அதியர் பெருமானிடம் சென்று கூறு பார்ப்போம். கூறிய மறுகணமே நீ பிணமாகி விடுவாய். இந்த பேச்சையெல்லாம் இது போன்ற இடத்திலேயே, அதாவது கோட்டைக்கு வெளியிலேயே வைத்துக்கொள். வேறு யாரிடமும் இதுபோல் பேசினாய் என்றால் வெட்டி வீசிவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பார்கள். பிறகேன் நானே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டேன். எச்சரிக்கையாக நடந்து கொள் என்று எச்சரித்துவிட்டு தன் பார்வையை பாதி மீது திருப்பினான் அவன். அதற்குள், என்னப்பா நண்பா, நீயே இப்படி சொல்லுகிறாய்? உன்னை தவிர்த்து என் மனதில் இருப்பதை நான் வேறு யாரிடம் கொட்டுவது? யாருமில்லாத இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் நீதானே எனக்கு கிடைத்த ஒரே நிம்மதி என்றான். அது சரி, உன்னை போல் மனதில் இருப்பதையெல்லாம் வெளியே கொட்டித்தான் நானும் பலரிடமும் அவப்பேர் சம்பாதித்து வைத்துள்ளேன். என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். நம்முடன் இருப்பவர்களிடம் மனதை திறந்து காட்டுவதும் மெய்யையும் ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்வதும் வரிப்புலிக்கு குருதிச்சுவையை காட்டுவதற்கு சமம். அது எப்பொழுது தன் மெய்ரூபத்தை காட்டும் என்பது தெரியாது. இங்கு பலரும் ஊருக்கு நல்லவர்கள், உள்ளுக்குள் தீயவர்கள். பார்த்து நடந்து கொள். பிறகு உனக்கு மட்டுமல்ல, பலருக்கும் நம் அதியரின் செயல் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். சில நேரம் பிடிக்கலாம். அதற்காக அவரிடம் அனைவரும் சென்று ஆலோசனை கொண்டு கொண்டிருக்க முடியுமா? அவர் மன்னர். அவர் வாய்மொழியாகவே என்ன கட்டளை வந்தாலும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய பணி. நீ கூறுவதும் சரிதான். என்ன இருந்தாலும் அவருக்கு பெற்ற பாசம் இருக்குமல்லவா? அது இருக்கட்டும். சமீபத்தில் கூட்டுப்படையை பற்றிய செய்தி ஏதேனும் தகடூர் வந்தடைந்ததா? இவ்வாறு வினவி தங்கள் அரசரின் அதியமானை பற்றிய பேச்சை திசை மாற்ற மூவேந்தர் கூட்டுப்படையின் பேச்சை பற்றி இழுத்தான் அந்த வீரன். இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. இதுவரையிலும் மூவேந்தர்களும் வெவ்வேறு திசைகளில் தலை வைத்து உறங்குகின்றார்களாம். அடே, அப்படியென்று யார் சொன்னது? சோழ இளம்பெரும் சென்னி மட்டும்தான் தனித்திருக்கின்றார். கயல் கொண்ட பாண்டியரும் வில் கொண்ட சேரரும் ஒற்றுமையுடன் தான் தெரிகின்றார்களாம். சிறிது காலத்திற்கு முன்பு கூட இருவரின் தலைமையில் பாண்டிய இளவரசியின் திருமணத் தேர்வு நடக்கவிருப்பதாக தகடூருக்கு மடல் தூது வந்ததே. ஓஹோ, நம் மன்னர் அதில். அதை கேட்டு 2ஆம் அவன் அவனை முறைத்தான். ஏண்டா, அவர் நிலையில் நீ இருந்தால் திருமணத் தேர்வில் கலந்து கொள்வாயா? மாட்டேன் என்று தலையை சொரிந்தான் 1ஆம் அவன். பிறகு என்ன முட்டாள்தனமாக கேள்வி கேட்கிறாய்? இப்பொழுது சேரர் பாண்டியர் ஒற்றுமை வலுத்துள்ளதல்லவா? ஆம். அப்படியென்றால் சேர பாண்டிய படைகளும் ஒற்றுமையாக கூடியுள்ளதா? இல்லையடா, அப்படியொன்றும் செய்து வரவில்லை. எனக்கும் இதுதான் குழப்பமாக இருக்கிறது. சோழ நாட்டு எல்லையில் தித்தர் தலைமையில் சோழப்படையும், மோகூர் படையில் பாண்டிய நாட்டு படைகள் அதன் எல்லையிலும், பிட்டாங்கொற்றரின் தலைமையில் சேர எல்லையில் சேரப்படையும் தனித்துதான் பாசறை அமைத்துள்ளன. ஏன் இப்போதுதான் கூட்டுப்படையின் ஒப்பந்தம் முறிந்துவிட்டதே. சேரரும் பாண்டியரும் அவரவர் படையை ஒன்றிணைக்கலாமே. அதுதான் என்னுடைய குழப்பமும் கூட. அதற்கு விடையை நான் அறிவேன் என்றான் 1ஆம் அவன். 2ஆம் அவன் அவனை ஆச்சரியம் ஏறிட்ட பார்வையுடன் பார்த்தான். என்னடா சொல்கிறாய்? ஆம், சோழர் விடயத்தில் சேரர் பாண்டியர் இருவரும் ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைத்துள்ளார்கள். உடன் வருபவன் விழித்தான். இப்பொழுது சோழர்கள்
தென்னகத்தில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள். மூவேந்தர் கூட்டுப்படையில் அவர்களின் பங்கு அனைத்து விதத்திலும் பெரியது. சேரர் பாண்டியர் என இருவரின் படைபலத்தையும் கூட்டினால் மட்டுமே சோழரின் பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியும். எங்கு தங்கள் ஒன்றிணைந்தால் சோழர் மனம் கோணி, அதனால் வீண் பகை பிறந்து தமிழகப் போர் மூண்டு விடுமோ என கயல் கொண்டவரும் வில் கொண்டவரும் சேரரும் தயங்குகிறார்கள். அதனால்தான் நட்பை அரண்மனையில் வைத்துக்கொண்டு படையை பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவே சோழர் விஷயத்தில் அவர்களை கிணற்றுக்கல்லாக இருக்க வைக்கின்றது. அதை கேட்டு உடன் வரும் வீரன் பிரமித்து போனான். நீ கூறுவது மெய்தான். ஆமாம், முதலில் இவர்கள் எதற்காக பிரிந்தார்கள்? கூட்டுப்படையின் ஒப்பந்தம் முறிந்துவிட்டது என செய்யப்பட்டேன். அது மட்டுமின்றி படை பராமரிப்பில் மூவேந்தர்களுக்குள்ளும் முரண் எழுந்தது என்றும் அரசல் புரசலாக கூறுகின்றார்கள். அதை கேட்டு உடன் புறவியில் வருபவன் பெருமூச்சுடன், எது எப்படியோ மூவேந்தர்களின் முரணை இனி யாராலும் தீர்க்க முடியாது என்பது மட்டும் உறுதி என்றான். அப்பொழுது இத்தனை நேரம் புறவியில் பயணித்து கொண்டிருந்த இருவரில் ஒருவன் உடன் வருபவனை நிறுத்தச் சொல்லிவிட்டு தானும் புறவியை நிறுத்தினான். ஏன் நின்று விட்டாய்? இரண்டாம் அவன், அங்கு பார் என்று ஒரு இடத்தை சுற்றி கண்களை காட்டினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.